வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, பாசத்தை பயன்படுத்திய சுயநலவாதிகள் உங்க வாழ்க்கையில நிறைந்திருப்பாங்க. உங்கள் ராசிநாதனான சந்திரனின் ஆதிக்கத்தால தான் பிறர் மீது அளவிலா பாசம் வைப்பது உங்களுடைய இயற்கையான குணம். ஆனா உங்களுடைய இந்த அன்பையும் பரிவையுமே பல சுயநலவாதிகள் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. அவங்களிடம் நீங்க காட்டிய தூய்மையான பாசத்தை உங்களுக்கு பலவீனமாவே நினைத்து விளையாடி இருந்திருப்பாங்க. காரியம் முடியும் வரை உங்களிடம் கொஞ்சி பேசி காரியத்தை சாதித்து கொண்டேவும், வேலை முடிந்ததுமே உங்களை அடையாளம் தெரியாதவர் போலவே தூக்கி எறிந்திருப்பாங்க. மனிதர்களுடைய போலியான அன்பை அடையாளம் காண முடியாம அவங்க காட்டிய போலி பாசத்தாலவே ஏமாந்ததுதான் நீங்க செய்த பெரிய தவறாவே உங்க வாழ்க்கையில் நீடித்து இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்க பிறர் மீது அளவிலா பாசம் வைப்பதுதான் உங்களுக்கு இயற்கையான குணமா இருந்திருக்கும். ஆனா இந்த குணத்தையும் மற்றவங்க உங்களுடைய இந்த அன்பையுமே பரிவையுமே பல சுயநலவாதிகள் அவங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. ஏன்னா காரியம் முடியும் வரை உங்களிடம் கொஞ்சி பேசி காரியத்தை சாதித்து கொண்டேவும், வேலை முடிந்ததுமே உங்களை அடையாளம் தெரியாத போலவே தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் ஏறிட்டிருந்திருக்கும். மனிதர்களுடைய போலியான அன்பை அடையாளம் காண முடியாம தான் அவங்க காட்டிய போலி பாசத்தாலவே ஏமாண்டுதான் நீங்க செய்த பெரிய தவறாவே உங்க வாழ்க்கையில நேரிட்டு இருந்திருக்கலாம். அதாவது உங்களுடைய மிகப்பெரிய பலமும் சில நேரங்கள்ல பலவீனமாவுமே அவங்களுடைய அளவற்ற பாசமா தான் இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாம ஒருவரை நம்பி நீங்க ஒரு மனசுல வைத்துக்கிட்டீங்கன்னா முழுமையாவே நம்பி அவங்களுக்காக எதையுமே செய்ய தயங்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாம இதையவும் சிலர் அவங்களுடைய சுயநலத்திற்காகவேவும் உங்களை பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. உங்களுடைய நேரம், உழைப்பு, பணம், அன்பு அனைத்தையுமே பெற்றுக்கொண்ட பிறகுதான் உங்களை தேவையில்லாத வகையில் மாற்றிய தருணங்களும் இருந்திருக்கும். நீங்கள் உதவி செய்தவங்க கூட ஒரு நாள் உங்களை மறந்து விட்டு போயிருப்பாங்க என்ற வேதனை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். அதனால மனிதர்கள் நம்புவதற்கே நீங்க பயந்திருப்பீங்க. இருப்பினுமே இந்த அனுபவம் உங்களை கடினமான மனிதராகவே மாற்றவில்லை. மாறாக யாருக்கு அன்பு கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய பாசத்திற்கு உண்மையான மதிப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில வர போறாங்க. உங்களுடைய நல்ல மனம் இனி வீணாகாது என்று கிரகங்கள் சுட்டி காட்ட போது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்களுடைய மிகப்பெரிய பலமும் சில நேரங்கள் பலவீனமே தான் மற்றவங்க காட்டக்கூடிய அளவற்ற பாசம் தான் உங்க வாழ்க்கையில. ஏன்னா நீங்க ஒருவர் மனசுல வைத்து விட்டீங்கன்னாவே முழுமையாவே நம்பி அவங்களுக்காக நீங்க எதையும் செய்ய தயங்கவே மாட்டீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா இதையும் சிலர் தங்களுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்தி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா அது உங்களுடைய நேரத்தையோ, என் உழைப்பையோ, என் பணத்தையோ, என் அன்பு என அனைத்தையுமே பெற்றுக்கொண்ட பிறகுதான் உங்களை தேவையில்லாதவே மாற்றி தருணங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கக்கூடும். ஏன்னா நீங்க செய்த உதவியோ, நீங்க உதவி செய்தவங்களையும் உங்க கூட ஒரு நாள் உங்களை மறந்து விட்டு இருந்திருப்பாங்க என்ற வேதனை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அதனாலயோ நீங்க மனிதர்களை நம்பதற்கு பயந்துருப்பீங்க. இருப்பினுமே இந்த அனுபவம் தான் உங்களுடைய கடினமான மனிதராக மாற்றியிருந்திருக்காது. மாறா யாருக்கு அன்பு கொடுக்க வேண்டும் என்பதை உங்க வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய பாசத்திற்கு உண்மையான மதிப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய நல்ல மனம் இனி வீணாகாது என்று கிரகங்கள் உங்க வாழ்க்கையில இப்ப சுட்டி காட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. அது மட்டும் இல்லாம நீங்க உதவி செய்தவங்க ஒரு நாள் உங்களை மறந்து விட்டுருவாங்க மறந்து விடக்கூடிய என்ற வேதனை உங்களுக்குள்ள அதிக வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலா அமைந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த அனுபவம் உங்களை கடினமா மனிதராகவே மாற்றியிருந்திருக்காது. அதுக்கு பதிலாக தான் யாருக்கெல்லாம் அன்பு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்க கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். இவை அனைத்துமே இனி வரப்போகும் கடந்த கால வாழ்க்கையில உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி பாசம் பலப்பட போது உங்க வாழ்க்கையில. தாம்பத்திய வாழ்க்கையில நிலவி வந்த சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளும் மற்றும் சந்தேக மனப்பான்மைகள் அனைத்துமே இப்ப பனி போல விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது. கணவன் மனைவி இருவருக்குள்ளுமே பரஸ்பர நம்பிக்கையும் ஆழ்ந்த அன்பும் புரிதலுமே அதிகரிக்க போது ஒருவருடைய தேவையை மற்றவர் உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு அமையக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. இருவருமே சேர்ந்து எதிர்கால திட்டங்களை வகுக்க போறீங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பெருமளவுல கை கொடுக்க போது விட்டு கொடுத்து வாழ்வது மூலியமாவே அன்பை பகிர்வது மூலமாகவும் உங்களுடைய தாம்பத்திய உறவு மேலும் பலப்பட்டு குடும்ப வாழ்க்கையை மிகவும் இனிமையாகவும் சுபிட்சமாகவுமே உங்களுக்கு மாறப்போகுது. அது உங்க வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில நிலவி வந்த சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளும்
என் சந்தேக மனப்பான்மைகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு பனி போல விலகக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு வந்து விட்டது. அது மட்டும் இல்லாம உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற 2 பேருக்குமே பரஸ்பர நம்பிக்கையும், ஆழ்ந்த அன்பும், புரிதலுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக உள்ளது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒருவருடைய தேவையை வந்து மற்றவர் உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையோட ஆலோசனைகள் தான் உங்களுக்கு வந்து பெருமளவில் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நீ விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலியமாவே அன்பையும் பயிர்வதன் மூலியமாவே உங்களுடைய தாம்பத்திய உறவு வந்து மேலும் பலப்பட்டு குடும்ப வாழ்க்கை வந்து மிகவும் இனிமையாகவும் சுபிட்சமாகவும் உங்களுக்கு மாறப்போகுது வாழ்க்கை. உங்க குடும்ப வாழ்க்கையில கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட மன வருத்தங்களும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளுமே பேசிக்கொள்ளாம இருந்த நாட்கள் எல்லாமே ஒருவரை ஒருவர் ஒருவர் வந்து மற்றவர் முழுமையா பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அனைத்துமே இனிமேல் மெல்ல மெல்ல தொடங்கும் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. ஏன்னா உங்க ராசியின் அதிபதியான சந்திர பகவான் மனசையும் குடும்ப பந்தத்தையுமே வலுப்படுத்தக்கூடிய சக்தியை வழங்குவதால கணவன் மனைவி உறவுல மீண்டும் அன்பும் பாசமும் நம்பிக்கை புரிதல் ஆகியவை வளரப் போகின்றது. நீண்ட நாட்களா மனசுல இருந்த சிறிய சிறிய கசப்புகள் கூட இனி கலைந்து போக போகுது. ஒருவர் பேசுவதற்கு முன்பேவும் மற்றவர் மனசை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். இதுவரை வேலைப்பளு, பணப்பிரச்சனை, குடும்ப பொறுப்புகள் போன்ற காரணங்களால ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்க முடியாம இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய போது இருவரும் ஒன்றா அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய அழகான தருணங்கள் உங்களுக்கு உருவாக்க போது குடும்ப வாழ்க்கையில வந்து நீங்க மீண்டும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அமைதியுமே நிரம்ப போதும் வாழ்க்கையில. திருமண வாழ்க்கையில வெளிநபர்களுடைய தலையீடு அல்லது தேவையற்ற பேச்சுக்களால ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே விலகப் போது உங்களுடைய உறவை பெருக்கி நினைத்தவங்களுடைய எண்ணங்கள் வந்து பலிக்காது. இறைவனின் அருளும் குல தெய்வத்தின் பாதுகாப்புமே உங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஒளியாக்கக்கூடிய காப்பாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவரின் பலத்தை மற்றவர் உணர்ந்து குறைகளை பெரிதுபடுத்தாம நல்ல விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்த போறீங்க. இதனாலவே குடும்பத்தில் இருந்த பதற்றம் எல்லாமே குறைந்து குழந்தைகளும் மகிழ்ச்சியான சூழல்ல வளர போறாங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். உங்கள் கணவன் மனைவி இடையே இருந்த ஒருவர் வந்து மற்றவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும் இருந்திருக்கும். எனக்கு சிறு சிறு தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் பேசிக்கொள்ளாம இருந்த நாட்கள் எல்லாமே இப்ப அனைத்துமே இனிமேல் மெல்ல மெல்ல மாறத் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. ஏன்னா உங்க ராசியின் அதிபதியான சந்திர பகவான் வந்து மனசையும் குடும்ப பந்தத்தையுமே வலுப்படுத்தக்கூடிய சக்தியை உங்களுக்கு வழங்க போறாரு. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி உறவுல இருந்து மீண்டும் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் புரிதலும் ஆகியவை வந்து மலரப்போதும் வாழ்க்கையில. நீண்ட நாட்களாகவே உங்க மனசுல இருந்த சிறிய சிறிய கசப்புகள் எல்லாமே இனி கரைந்து போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. ஒருவர் பேசுவதற்கு முன்னாடியேவும் நீங்க மற்றவர் மனசை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு வந்து நெருக்கம் வந்து உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வேலை பொறுப்போ பண பிரச்சனையோ குடும்ப பொறுப்புகள் போன்ற காரணங்களாலேயுமே நீங்க ஒருவருக்கொருவர் வந்து நேரம் ஒதுக்க முடியாம இருந்திருப்பீங்க. ஆனா இனி வந்து அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு. இருவருமே ஒன்றாமந்து எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய அழகான தருணங்கள் உருவாக போகுது உங்க வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கையில வந்து மேலும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அமைதியுமே நிரம்பக்கூடிய போது வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில வந்து திருமண வாழ்க்கையில வந்து வெளிநபர்களுடைய தலையீடோ அல்லது தேவையற்ற பேச்சுக்களால வந்து ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே இப்ப விலக போகுது உங்க வாழ்க்கையில. உங்களுடைய உறவை வந்து பிரிக்க நினைத்தவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப பலிக்காது. இறைவனுடைய அருளும் குலதெய்வத்தோடைய பாதுகாப்பும் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து உறுதியாவே காக்க போகுது. அது கணவன் மனைவி இருவருமே ஒருவருடைய பலத்தை வந்து மற்றவர் உணர்ந்து வந்து குறைகளை வந்து பெரிதுபடுத்தாம நல்ல விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்த போறீங்க. இதனாலேயும் குடும்பத்துல இருந்த பதற்றம் எல்லாமே குறைந்து குழந்தைகளும் மகிழ்ச்சியான சூழல்ல வளர போறாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம புதிய வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது அல்லது குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக நீங்க பெரிய திட்டங்களை அமைப்பது போன்ற நல்ல யோகங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை அமைய போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாம்பத்திய உறவு வந்து மேலும் பலப்பட்டு குடும்ப வாழ்க்கை வந்து மிகவும் இனிமையாகவும் சுபிட்சமாகவும் உங்களுக்கு மாறப்போகுது வாழ்க்கை. உங்க குடும்ப வாழ்க்கையில கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட மன வருத்தங்களும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளுமே பேசிக்கொள்ளாம இருந்த நாட்கள் எல்லாமே ஒருவரை ஒருவர் ஒருவர் வந்து மற்றவர் முழுமையா பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அனைத்துமே இனிமேல் மெல்ல மெல்ல தொடங்கும் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. ஏன்னா உங்க ராசியின் அதிபதியான சந்திர பகவான் மனசையும் குடும்ப பந்தத்தையுமே வலுப்படுத்தக்கூடிய சக்தியை வழங்குவதால கணவன் மனைவி உறவுல மீண்டும் அன்பும் பாசமும் நம்பிக்கை புரிதல் ஆகியவை வளரப் போகின்றது. நீண்ட நாட்களா மனசுல இருந்த சிறிய சிறிய கசப்புகள் கூட இனி கலைந்து போக போகுது. ஒருவர் பேசுவதற்கு முன்பேவும் மற்றவர் மனசை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். இதுவரை வேலைப்பளு, பணப்பிரச்சனை, குடும்ப பொறுப்புகள் போன்ற காரணங்களால ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்க முடியாம இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய போது
இருவரும் ஒன்றா அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய அழகான தருணங்கள் உங்களுக்கு உருவாக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில நீங்க மீண்டும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அமைதியுமே நிரம்ப போதும் வாழ்க்கையில. திருமண வாழ்க்கையில வெளிநபர்களுடைய தலையீடு அல்லது தேவையற்ற பேச்சுக்களால ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே விலகப் போகுது. உங்களுடைய உறவை பெருக்கி நினைத்தவங்களுடைய எண்ணங்கள் பலிக்காது. இறைவனின் அருளும் குலதெய்வத்தின் பாதுகாப்புமே உங்களுடைய இல்லற வாழ்க்கையை உறுதியாக்கக்கூடிய காப்பாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவரின் பலத்தை மற்றவர் உணர்ந்து குறைகளை பெரிதுபடுத்தாம நல்ல விஷயங்களை முன்னிலைப்படுத்த போறீங்க. இதனாலவே குடும்பத்தில் இருந்த பதற்றம் எல்லாமே குறைந்து குழந்தைகளும் மகிழ்ச்சியான சூழல்ல வளர போறாங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். உங்க கணவன் மனைவி இடையே இருந்த ஒருவர் மற்றவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் இருந்திருக்கும். ஏன் சிறு சிறு தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் பேசிக்கொள்ளாம இருந்த நாட்கள் எல்லாமே இப்ப அனைத்துமே இனிமேல் மெல்ல மெல்ல மாறத் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. ஏன்னா உங்க ராசியின் அதிபதியான சந்திர பகவான் மனசையும் குடும்ப பந்தத்தையுமே வலுப்படுத்தக்கூடிய சக்தியை உங்களுக்கு வழங்க போறாரு. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி உறவுல மீண்டும் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் புரிதலும் ஆகியவை மலரப்போதும் வாழ்க்கையில. நீண்ட நாட்களாகவே உங்க மனசுல இருந்த சிறிய சிறிய கசப்புகள் எல்லாமே இனி கரைந்து போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. ஒருவர் பேசுவதற்கு முன்னாடியேவும் நீங்க மற்றவர் மனசை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு நெருக்கம் உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வேலை பளுவோ பண பிரச்சனையோ என் குடும்ப பொறுப்புகள் போன்ற காரணங்களாலேயுமே நீங்க ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்க முடியாம இருந்திருப்பீங்க. ஆனா இனி அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு. இருவருமே ஒன்றா அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய அழகான தருணங்கள் உருவாக போகுது உங்க வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கையில மேலும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அமைதியுமே நிரம்பக்கூடிய போது வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில வெளிநபர்களுடைய தலையீடோ அல்லது தேவையற்ற பேச்சுக்களால ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே இப்ப விலக போதும் வாழ்க்கையில. உங்களுடைய உறவு